ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூ கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி சாஃப்டாக பஞ்சு போல் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் ரேஷன் அரிசி கலந்து தான் இதில் ஊற்றுவோம். இருந்தாலுமே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டில் அது மாதிரிலாம் சொல்லிட்டு எப்படி உங்கள் வீட்டில் இட்லி இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நாங்களும் இதே மாதிரி தான் அரிசி பருப்பெல்லாம் கரெக்டாக தான் போடுறோம், ஆனாலும் இப்படி இருக்குது, உங்களுக்கு மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் அரிசி நாங்கள் கரெக்டாக போடுறோம், உளுந்து நாங்கள் கரெக்டாக போடுறோம், இருந்தாலும் இட்லி சாஃப்டாக கரெக்டாக வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டை இன்றைக்கி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உங்களுடைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முத நாளே மாவை அரிசி ஆட்டி வைக்க போகும்போது அந்த 1 கிலோ அரிசியாக இருந்துச்சுன்னா 1 கிலோ அரிசிக்கு 10லேருந்து 12 கொட்டை முத்து அந்த அரிசியோடு சேர்த்து ஆட்டி வச்சுக்கோங்க. ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாவு மூடி வச்சு அடுத்த நாள் நம்ம புளிக்க வச்சு எடுக்கும்போது இது மாதிரி பஃபியாக இது மாதிரி மேலே வந்துடும். ஸோ இது மாதிரி பஃபியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாவை கலந்து விடக்கூடாது. நம்ம கரண்டி போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா மாவு நீத்த மாதிரி ஆகிடும். ஸோ இட்லி உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் நல்லா வராது. நம்ம ஆட்டி வச்ச முத நாள் அன்னைக்கு மட்டும் வேணால் நல்லா வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சரியாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்க ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடும், இட்லி கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த நுரையோடையே நீங்கள் மேலால் அப்படியே எடுத்து ஊற்றணும். இந்த நுரையோடு ஊற்றுறதுனால லாஸ்ட்டாக உங்களுக்கு அரிசி மாவு தங்கிருமோ இல்லை மேலால் உளுந்த மாவுலாம் அரிசி மாவு கீழே நிற்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் இது மாதிரி மேலேருந்து ஊற்றிட்டே வந்தீங்கனாலும் கடைசி வரைக்கும் மாவு இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு லேசாக இந்த மாவை எடுத்து விட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த இட்லி ஊற்றி நான் எடுத்து காட்டுறேன். இந்த இட்லி ஊற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வரைக்கும் உங்களுக்கு கடைசியாக நீங்கள் இட்லி ஊற்றி முடிக்கிற வரைக்கும் இதே ஸ்டேஜில் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் லாஸ்ட்டாக எப்படி இருக்குது, உங்களுக்கு அரிசி மாவு தங்கியிருக்கா இல்லை தண்ணி மாதிரி இருக்கா, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் பயப்படாமல் தாராளமாக மேலால் அந்த பஃபியான மாவையை நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி முடிச்சுட்டு இட்லி முத நாள் மாவாக இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சு நம்ம வேக வைக்கணும்னா 1/4 மணி நேரம் ஆகும். இட்லி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமே தாங்க இட்லியை வைக்கணும். இட்லி வைக்கிறதுக்கான மாவை வச்சு வேக வைக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி வச்சிடக்கூடாது, இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடக்கூடாது. இதுதாங்க, அவ்வளவுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி வெந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி வெந்துருச்சு. இட்லி பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக செம்மையாக வந்திருக்கு. இட்லியும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்த உடனே மாவை நம்ம இட்லி ஊற்றி செய்யக்கூடாது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது வெளியில் வச்சுட்டு தான் நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான், கொதிக்க கொதிக்க இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக செம்மையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இந்த இட்லிக்கு உண்டான ரகசியம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலால் உள்ள மாவை கலக்காமல் எடுக்கணும், அவ்வளவுதான். இட்லி அரிசி நம்ம ஆட்ட போகும்போது மாவு ஆட்டும் போது 1 கிலோ அரிசிக்கு 10லேருந்து 12 கொட்டை முத்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சூப்பரான சுவையான பஞ்சு போல் சாஃப்டான ஒரு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் சாம்பார் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த சூடான சாஃப்டான இட்லியோட நாங்கள் டிஃபன் சாம்பாரோட இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், இட்லிக்கு உண்டான ரகசியம் இவ்வளவு தான். இட்லி பிக்கிறப்பே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.